வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா, எதிரையாச்சும் ஒரு விஷயத்தில் அடித்து ஆளை நிர்மூலமாக்கக்கூடிய மிகச்சிறந்த முறை. இந்த முறையை மயானத்தில் மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, வெளிநாடு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சரிங்களா, எதிரியை நினச்சி இந்த பிரயோகத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா குறி தப்பாமல் ஏவல் ஆடிட்டு வரும். சரிங்களா, இதற்கு பூஜை செய்யக்கூடிய நபர்கள் மயான சித்து எடுத்துருக்கணும். அப்படி நீங்கள் மயான சித்து எடுத்துட்டு இந்த முறையை நீங்கள் பண்ணினீங்கன்னா குறி வச்சிங்கன்னா வச்ச மாதிரி அடிச்சுட்டு வரும் ஏவலுங்கிறது. அந்த அளவுக்கு படு பயங்கரமாக இது வேலை செய்யும். இதற்கு ஒரு மயானத்தை தேர்ந்தெடுங்க. சரிங்களா, இந்த முறையை, இந்த பூஜை முறையை அமாவாசை அன்று மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். சரிங்களா, அதர்வன வேதத்தில் ஓலைச்சுவடியில் பிணத்து மேலே உட்காந்து தான் இந்த முறையை நம்ம பண்ணணும். சரிங்களா, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிணத்து மேலே யாரும் உட்காந்து பண்ண மாட்டாங்க. ஆரம்ப காலத்தில் நான் குருகுலம் இருக்கும்போது அவங்களோட பெரியவங்களாம் அந்த பிணத்து மேலே உட்காந்து சில பிரயோகங்கள், மாந்திரிக பிரயோகங்கள் பண்ணுவாங்க. அப்போ தான் நானே பார்த்துருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த மாந்திரிக நண்பர்கள் சுற்று வட்டாரத்தில் யாரும் பண்ணுறது கிடையாது இந்த முறையை. சரிங்களா, அதற்கு பதிலாக என்னோடய குருவோட அனுமதியோட இந்த ஒரு முறையை நம்ம பண்ணி பார்த்தோம். அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் ரிசல்ட்டு தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வீரியங்கிறது ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்குது. இது நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, பிணத்தை பிதைச்சிருக்கணும். பணத்தை புதைப்பாங்க இல்லையா, அந்த புதைச்ச பணத்து மேலே ஏறி உட்காந்து நீங்கள் பண்ணலாம். அதுவும் எந்த மாதிரி பணத்தை நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா, இந்த துர்மரணம் அடைஞ்சது, இந்த தூக்கு போட்டு செத்தவன், ஆக்சிடெண்ட் ஆகி செத்தவன், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைங்க. சரிங்களா, இப்போ நம்மளே ஒரு மாந்திரிக விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு பிணத்துலேருந்து ஒரு துணி எடுக்கிறோம் அப்படின்னா அங்கேயே போய் பார்த்துட்டுலாம் நம்ம இருக்க மாட்டோம். ஒரு 5-6 மயானத்தில் அங்கே இருக்கிற ஆட்கள்கிட்ட சொல்லி வச்சு ஒரு அமௌண்ட்டு கொடுத்தோம்னா சில விஷயங்கள் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. அந்த துணியாக இருக்கட்டும், அந்த வாய்க்கட்டு துணியாக இருக்கட்டும், அவங்களுக்கு நெகமாக இருக்கட்டும், சிவசிவா சில விஷயங்கள் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. சரிங்களா, அப்படி உங்கள் எதிரி எவன் நினச்சி அவனை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி இந்த பிணம் அப்படிங்கிற விஷயத்து மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, மயானத்துக்கு எந்த பிணம் எப்போ வருது, அதை எரிக்கிறாங்களோ புதைக்கிறாங்களோ தெளிவாக டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அதை புதைச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸு. சரிங்களா, அதை எரிச்சிட்டாங்கன்னா பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அப்படி புதைச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 7 நாள் அப்படின்னா 11 நாளுக்கு அப்புறம் அந்த புதைச்ச இடத்து மேலே உக்காந்து இந்த மந்திரத்தை 1008 உரு கொடுக்கணும். சரிங்களா, 1008 உரு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காட்டில் இருக்க முள்ளு முருங்கையில் எதிரியாகவே ஒரு பாவை செய்யுங்க. பாவை செஞ்சு அவனோட வேர்வப்பட்ட துணி, தலைமுடி, காலடி மண் என்ன வேணால் இருக்கட்டும். சரிங்களா, அப்படி எதுவுமே இல்லாத பட்சத்தில் மனசை ஒருநிலைப்படுத்தினாவே துல்லியமாக ஆடிட்டு வரும். பாதி பேர் மனசை ஒருநிலைப்படுத்த முடியலை அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ எடுத்தோன்னா மனசை ஒருநிலைப்படுத்திட முடியாது. சரிங்களா, ஒரு 6-7 மாதம் ஆகும் அதுக்குன்னே. சரிங்களா, அதே மாதிரி இந்த மனசை கட்டுப்படுத்தணும், காமத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அது போகிற போக்குலேயே விட்டுருங்க. அதை அடக்குனீங்கன்னா அழிஞ்சிருவீங்க. சரிங்களா, அது போகிற போக்குலேயே விட்டுருங்க. அதாவே ஆடி அடங்கிடும். சரிங்களா, இந்த மாதிரி எதிரியாகவே நினச்சி அந்த பாவையை நீங்கள் வச்சதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீனில் ஒரு அதர்வன மந்திரத்தை கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை தேவையில்லாமல் யாரும் சொல்லாதீங்க, பெரும் பிரச்சனையில் வரும். சரிங்களா, இந்த மந்திரத்தை கரெக்டாக 1008 உரு மட்டும் கொடுங்க. 1008 உரு கொடுத்துட்டு துரு பிடிச்ச ஆணி, சரிங்களா, துரு பிடிச்ச ஆணி ஒரு 5 துரு பிடிச்ச ஆணி 5 எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவடியில் சொல்லப்பட்டிருக்கு, ஒன்று கரும்பன்றியை உருக்கி அதில் வர கொழுப்பில் இருக்க இதை வச்சு நெத்தி போட்டு 2 கை 2 காலில் அடிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் துஷ்ட பிரயோகத்துக்கு அந்த கழுதையை அடித்து அந்த கழுதையில் வர நெய், சரிங்களா, அதை நினச்சி அவன் உடம்பில் அடிக்கலாம். அப்படி அடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிணம் புதைச்சிருப்பாங்க இல்லையா, அதுலேயே கொஞ்சமாக நீங்கள் குழி பறித்து அந்த புதைச்ச இதுலேயே இந்த பாவையை நீங்கள் புதைங்க. சரிங்களா, அப்படி நீங்கள் புதைச்சிட்டு
இதுக்கு வந்து பன்றியெல்லாம் பலி கொடுத்தீங்கன்னா ஏவலுங்கிறது எதிர்பார்க்குறத விட உச்சகட்டத்தில் ஆடிட்டு வரும். சரிங்களா? சேவல் அறுக்கலாம். நம்ம சேவல் அறுத்து பார்த்தோம் அந்த அளவுக்கு இல்லை. பன்னியை கொடுத்து பார்த்தா ஒரு நாள்லேயே ஆள் அடிச்சிச்சு. சரிங்களா? அனுபவத்தில் தான் நம்ம சொல்கிறோம். எதாக இருந்தாலும் நம்ம அனுபவப்பட்டு தான் விஷயங்கள் கொடுக்குறோம். கரும்பன்றியை அறுத்து ரத்தத்தை வைங்க. சரிங்களா? அது தலையை சுட்டு அந்த இடத்துல வைங்க. அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க. எதிரியானவன் அதிகபட்சம் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது அவனாலலாம். சரிங்களா? ஏன்னா ரொம்ப உச்சகட்டத்தில் போய் ஏவலுங்கிறது ஆடிட்டு வரும். இந்த அதர்வன முறையை எக்காரணத்தை கொண்டு அப்பாவி மேலே உங்களோட சுயநலத்திற்காக போட்டி பொறாமையில் எக்காரணத்தை கொண்டு இதை பயன்படுத்திடாதீங்க. உண்மையாக எதிரிக்கு மட்டும் இதை தாராளமாக அடித்து பண்ணுங்க. சரிங்களா? எதிரியால் செய்வன பிரச்சனை, குடும்பத்தில் ஏதாவது ஒரு விபத்து, அவனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு அடிங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த முறையை பண்ணுங்கள். என்ன சந்தேகமாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேளுங்க. நான் உங்களுக்கு சந்தேகத்தை இது பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இந்த முறையை பண்ணும்போது உடற்கட்டு மாலைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது இல்லாமல் பண்ணிங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. சரிங்களா? நன்றி.